உங்க குழந்தை தொட்டியில தூங்கும்போதோ அதிகமா அழுதுட்டே இருக்கு அப்படின்னா நீங்க இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே அதாவது கை குழந்தைய நிறைய பேர் கையில தூக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு சொந்தக்காரங்க வரவங்க எல்லாரும் தூக்கி தூக்கி பார்ப்பாங்க. அப்ப நம்மளோட சூடு அவங்களுக்கு பரவி இருக்கும். அந்த குழந்தைய யாராவது மிஸ்பொசிஷன்ல தூக்கி இருந்தாங்க அப்படின்னா குழந்தைக்கு எங்கேயாவது உடம்புல வலி இருக்கும். அந்த வலியை எப்படி போக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க துணி தொட்டி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த துணி தொட்டியில போட்டுடுங்க. அதாவது தூளின்னு சொல்லுவீங்க இல்லையா, துணியால கட்டியிருப்பாங்க. அந்த தூளியில நீங்க போட்டுட்டு எப்பயும் இப்படி ஆட்டுவீங்கல்ல, இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அப் அண்ட் டவுனா ஆட்டணும். அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும்னா அந்த துணியில இப்படியே உருளும். ஓகே, இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த உடம்பு பெயின் சரியாயிடும். ஒரு 2 to 3 டைம்ஸ் அப்படியே அப் அண்ட் டவுன்ல ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அதை மெதுவா தூங்க வைங்க. கதை சொல்லி தூங்க வைங்க. அதுக்கு பெயின் ரிலீஃபா இருக்கும். ஏன்னா அதுக்கு வாயை திறந்து சொல்ல தெரியாது. ஆக்சுவலி இது எல்லாமே பாட்டி காலங்கள்ல சொன்ன விஷயம்தான். இப்போ கொஞ்ச காலங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலாச்சாரமான விஷயங்கள்லாம் மறந்து போயிடுச்சு. இதுவும் ஒரு வகையான பைலேட்ரல் ஆக்டிவிட்டீஸ் தான். 2 பக்கமுமா குழந்தை தன்னுடைய கழுத்தை திருப்பி திருப்பி திருப்புறதுனால. அது சொன்னா அதுக்கு புரியாது. ஏன்னா அது குழந்தை. அதனால நாம அதை செய்றோம். தொட்டில் அப்படிங்கிறது அந்த காத்துல மேல இருக்கிறதுனால அதை இப்படி மூவ் பண்றது, ஜர்க் ஆகுறது. இது பிரைன் ஜிம் ஆக்டிவிட்டிலையும் வரும், பைலேட்ரல் ஆக்டிவிட்டீஸ்லையும் வரும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம்.